அன்பிற்கினிய அருத்தந்தையரே, இறைமக்களே, இன்று நாம் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறை சிறப்பாக ஆண்டவரின் திருப்பியிடம் ஒரே குடும்பமாக கூடியுள்ளோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு இறைவனை நம்பி அச்சத்தை வென்று விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் என்ற மைய சிந்தனையை நாம் சிந்திக்க அழைக்கின்றது. முதல் வாசகத்தில் எலியா இறைவனின் பிரசன்னத்தை அமைதியான குரலில் அனுபவிக்கிறார். இரண்டாம் வாசகத்தில் தம் மக்களுக்காக பவுல் கொண்டிருந்த ஆழமான அன்பையும் வேதனையும் காண்கிறோம். நற்செய்தியில் கடலில் அலைகளுக்கு நடுவே பயந்த சீடர்களிடம் இயேசு துணிவுடன் இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று கூறுகிறார். பேதுரு இயேசுவை நோக்கி நடந்தாலும் அலைகளை கண்டு பயந்தபோது தத்தளித்தார். ஆனால் இயேசு அவரை கைவிடவில்லை. நமது வாழ்க்கையிலும் பயம், குழப்பம், சோதனை போன்ற அலைகள் எழலாம். அவற்றின் நடுவிலும் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று நம்பிக்கையுடன் அவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனவே நமது அச்சங்களையும் கவலைகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஆழமான விசுவாசத்துடன் இத்திருப்பலியில் பங்கேற்போம். அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்களை அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கிறேன். ஆண்டவருடைய இறை அருளை, ஆசீரை இந்த நாளில் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே எழுந்து வாரும், உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை ஒருபோதும் மறவாதேயும். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மீதான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உன் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவார் உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் எலியா இறைவனின் பிரசன்னத்தை தேடி நிற்கிறார். பெருங்காற்றிலும் நிலநடுக்கத்திலும் நெருப்பிலும் அல்லாமல் மெல்லிய அமைதியான குரலில் இறைவனை அவர் சந்திக்கின்றார். நமது பரபரப்பான வாழ்க்கையிலும் இறைவனை அமைதியான குரலில் கேட்க நமது உள்ளத்தை திறப்போம். கவனமுடன் அவரின் குரலை கேட்போம். முதல் வாசகம். மலைமேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 11 13 முடிய. அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்பொழுது ஆண்டவர், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்தது, பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். ஆண்டவரே, உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். ஆண்டவராம் எம் இறைவன் சொல்வதை கேட்பேன். மக்களுக்கும் அடியாருக்கும் நிறைவாழ்வை என்றும் வாக்களித்தார். அவருக்கன்றி நடப்போர்க்கு மீட்பு அண்மையில் உள்ளது. அவருக்கன்றி நடப்போர்க்கு மீட்பு அண்மையில் உள்ளது. ஆண்டவரே, உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். ஆண்டவரே, உம் பேரன்பை காட்டி எங்களை நீர் மீட்டருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் தம் சொந்த மக்களான இஸ்ரேலர் மக்கள் மீது கொண்டிருந்த ஆழமான அன்பையும் அக்கறையையும் வெளிப்படுத்துகிறார். இறைவன் அவர்களுக்கு வழங்கிய அருளையும் வாக்குறுதிகளையும் அவர் நினைவுபடுத்துகிறார். நாமும் நம்மை சுற்றியுள்ளவர்களின் நலனில் அக்கறை கொண்டு அன்பையும் பொறுப்புணர்வையும் வெளிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அத்தகைய அழைப்பிற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமருக்கு எழுதிய திருமுகத்தின் வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு
மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் தாம் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் மாட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமீன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக. ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 22 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என் அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து வர ஆணையிடும் என்றான். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சு அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. பொதுக்காலத்தின் 19ஆம் ஞாயிறு நம் வாழ்வில் வீசுகின்ற புயல்களை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, கடலில் மட்டும் புயல் எழுவதில்லை, நிலத்தில் மட்டும் புயல் வீசுவதில்லை, மனித வாழ்க்கையிலும் புயல்கள் வீசுகிறது, அலைகள் எழுகுகிறது. படகு போல நம்முடைய வாழ்க்கையும் கூட பல நேரங்களில் மூழ்கி விடுகிறது. துன்ப அலைகள், இழப்புகள் ஏற்படும் போது,
வாழ்வில் குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படுகிற போது நாமும் கூட கலங்கி போகிறோம், சோர்ந்து விடுகிறோம், மனமுடைந்து போகிறோம், கத்துகிறோம், கதறுகிறோம், ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பி மன்றாடுகிறோம். அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நமக்கு, என் அன்பு மகன், என் அன்பு மகள் என்னை நோக்கி கூக்குரலிட்டு ஜபிக்கின்ற போது, இதோ மகனே மகளே அஞ்சாதே, துணிவோடு இரு, நான் தான் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார், நம்பிக்கையில் நிலைத்திருக்கச் செய்து நம்மை பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பாதுகாப்பை உணர்ந்தவர்களாய் நம் மனம் அமைதி பெற, நம் உள்ளத்தில் நிம்மதி ஏற்பட, நம்மை முழுமையாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளின் அருளுக்காக, இறை ஆசிருக்காக ஜெபிப்போமாக. ஆமென். துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்கிறார் நம் ஆண்டவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஜப்பான் நாடு ஒரு தீவு நாடு. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு நாடு. எனவே அந்த நாட்டில் பல முறை நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன, பூகம்பங்கள் உண்டாகின்றன, கடல் சுனாமி பேரலைகள் எழுகின்றன. அந்த நாட்டு மக்கள் வெகுவாக அதனால் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன், 2004ஆம் ஆண்டு நம்முடைய நாட்டில் தமிழக கடற்கரை ஓரங்களில் இந்த சுனாமி வந்தபோது எவ்வளவு சேதம் ஏற்பட்டது என்பதை இன்னும் கூட நம்மால் மறக்க முடியாது. எவ்வளவு உயிர் பலிகள் என்பதை கணக்கிட முடியாத அளவிற்கு இருந்தது. அப்படிப்பட்ட நிலநடுக்கங்களும் பூகம்பங்களும் சுனாமிகளும் ஏற்படுகிற இடம் இந்த ஜப்பான். எனவே இந்த ஜப்பான் நாடு என்ன செய்தது என்றால், கிரேட் வால் ஆஃப் ஜப்பான் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாலை அவர்கள் எழுப்பினார்கள். மதிர் சுவரை கடற்கரையின் ஓரத்தில் கட்ட ஆரம்பித்தார்கள். 2011ஆம் ஆண்டு திட்டமிட்டு 2012ஆம் ஆண்டு முதல் அவர்கள் அதை கட்டத் தொடங்கினார்கள். ஏறக்குறைய 395 400 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர்கள் அந்த மதிர் சுவரை எழுப்பினார்கள். 245 முதல் 250 மைல்கள் தொலைவு அது. எவ்வளவு உயரத்திற்கு அவர்கள் அதை எழுப்பினார்கள் என்றால், 13 to 15 மீட்டர் உயரம், அதாவது 41 முதல் 48 அடி, 50 அடி உயரத்திற்கு அந்த மதிர் சுவரை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். அதனுடைய ஆழம் 25 மீட்டர், 80 அடி ஆழத்திலிருந்து அவ்வளவு உயரத்திற்கு அந்த தடுப்பை அவர்கள் கடற்கரையின் ஓரத்தில் போட்டிருக்கிறார்கள். பெரிய சுனாமி ஏற்பட்டு வருகிற போது அதை தடுப்பதற்காக அல்ல, மாறாக அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்காக, அதனுடைய பெரிய ஆபத்துகளையும் அபாயத்தையும் தடுப்பதற்காக, பெரிய விளைவுகளை சேதங்களை அது ஏற்படுத்தாமல் தடுப்பதற்காக இந்த முயற்சியை ஜப்பான் அரசு செய்திருக்கிறது. எதற்காக இந்த நிகழ்வை நான் சுட்டிக்காட்டுகிறேன்? அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை கூட புயல், அமைதி என்கிற இந்த 2 வார்த்தைகளில் நம்முடைய வாழ்க்கையை குறித்து தியானிக்கவும் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ளவும் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கை
எப்படி ஒரு புயலினால் பாதிக்கப்பட்ட பாதிப்பான ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்பதை அறியலாம். ஒரு புயல் எப்படி இருக்கும்? ஒரு வேகமாக அந்த புயல் தாக்கும், அது அழிவை உண்டாக்கும், திடீரென்று தோன்றி எழும், பயத்தை, அச்சத்தை, கலக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாய் இந்த புயலை யாரும் விரும்ப மாட்டார்கள். இப்படிதான் எலியாவினுடைய வாழ்க்கையிலும் ஒரு புயல். ஏன் வந்தது, எதற்காக வந்தது என்றால், ஈசபெல் என்கிற ஒரு அரசி அவர் மீது மிகுந்த சீற்றமும் கோபமும் கொண்டு எப்படியாவது எலியாவை ஒழிக்க வேண்டும் என கங்கணம் கட்டிக்கொண்டு அவரை சாகடிக்க வேண்டும் என துரத்தினார். அந்த பயத்தில், கலக்கத்தில், நடுக்கத்தில் ஓடுகிறார் எலியா. தன் உயிரை காத்துக்கொள்வதற்காக ஓடுகிறார். பாலைவனத்தில் 40 நாள் ஓடுகிறார். சோர்ந்து போய், தளர்ந்து போய் விழுந்து விடுகிறார். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி புலம்புகின்ற அளவிற்கு, கதறுகிற அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மாறிவிடுகிறது. பிரியமானவர்களே, நிச்சயமாய் இந்த துன்பத்தை, இந்த பயத்தை, கலக்கத்தை அவர் விரும்பவில்லை. ஆனாலும் இந்த துன்பமும் கலக்கமும் இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது. சுழற் காற்று, அதனால் பாறைகள் சிதறடிக்கப்பட்டது, நிலநடுக்கம் ஏற்பட்டது, தீ கிளம்பியது. இதில் எதிலும் ஆண்டவர் வெளிப்படவில்லை, தன்னை வெளிப்படுத்தவில்லை. மாறாக மெல்லிய ஒளியில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அமைதியில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் கூட கோபம், வெறுப்பு, வெறியாட்டம் இதெல்லாம் இருக்கும்போது மனசுல நிம்மதி இருக்காதுங்க. நிச்சயமா நம்ம மனசுல அமைதி இருக்காது. எப்பொழுது நாம் பொறுமை காக்கிறோமோ, நிதானமாக செயல்படுகிறோமோ, அப்பொழுதுதான் நம்ம உள்ளத்தில் அமைதியும் நிம்மதியும் இருக்கும். இன்றைய நாளினுடைய 2ஆம் வாசகம் புனித பவுலடிகளாருடைய வாழ்க்கை அழகாக சொல்லப்படுகிறது. எனக்கு பெரும் துயரும் இடைவிடாத வேதனையும் உண்டு. பாருங்களேன், பவுலடியாருடைய வாழ்க்கையில ஒரு புயல். எப்படி இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கையில புயல் இருந்ததோ, அதே போன்று புனித பவுலடியாருடைய வாழ்க்கையில 2ஆம் வாசகத்துல எனக்கு பெரும் துயரும் இடைவிடாத வேதனையும் உண்டு. நான் சாபத்திற்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். ஏன் அந்த துயரம், ஏன் அந்த கலக்கம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது? தன் மக்களை பொருட்டு, மனம் மாறாதவர்களை பொருட்டு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பொருட்டு, தன் சொந்த இன மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததின் பொருட்டு அவர் இந்த வேதனையையும் துயரத்தையும் கலக்கத்தையும் அடைகிறார். புயல் போன்று அவருடைய வாழ்க்கையை அது சீரழித்தது, துன்புறுத்தியது, கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் அதே புயல் காற்று எவ்வளவு பெரிய பாதிப்பை உருவாக்குகிறது பாருங்க. எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்தது, படகு நெடுந்தொலைவில் சென்று விட்டது, படகு அலகழிக்கப்பட்டது. அதில் இருந்த சீடர்கள் ஐயோ பேய் என்கிற அச்சம், கலக்கம், அலறல். பாருங்க, 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அச்சம், கலக்கம், கதறல். இது எல்லாமே அந்த சீடர்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆண்டவர் இயேசு பாருங்களேன், துணிவோடிருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்கிறார். பேதுருவினுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த பெரும் காற்று வீசியது. அவரும் அச்சத்திற்கு, கலக்கத்திற்கு உள்ளானார். தண்ணீரில் அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கதறினார். பிரியமானவர்களே, இந்த புயற்காற்று நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வீசும். உங்க வாழ்க்கையில வீசும். இந்த துன்பம் உங்க வாழ்க்கையில வரும். இந்த அச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த கலக்கம், இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். இந்த பீதி நிச்சயமாய் உங்களுடைய உள்ளத்திலும் இருக்கும்.
நீ எத்தகைய அச்சத்தில், கலக்கத்தில், பயத்தில் இருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு கலக்கத்தில் இருந்த இறைவாக்கினர் எலியாவினுடைய வாழ்க்கையில் அமைதி வெளிப்படுகிறது. அமைதி எனும்போது பொறுமை, அன்பு, எப்பொழுதும் நிலையாயிருக்கின்ற ஒரு தன்மை, எல்லோரும் விரும்பும் வகையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற சூழ்நிலை. இப்போ எவருடைய உள்ளத்தில் அமைதி இருக்கிறதோ அவருடைய உள்ளத்தில் பொறுமையும் அன்பும் எல்லோரும் விரும்புகின்ற மனநிலையும் மகிழ்ச்சியும் நிச்சயமாயிருக்கும். அந்த அமைதி நம் உள்ளத்தில் இருக்கிறதா? புனித பவுலடியாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அமைதியை தரும்படியான வார்த்தைகளை சொல்லுகிறார். எப்பொழுது இந்த இஸ்ராயல் மக்கள் மனம் மாறுகிறார்களோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ, வாக்குதத்தத்தின்படி வாழ்கிறார்களோ, இறைவனிடத்தில் திரும்பி வருகிறார்களோ, மீட்பு பெறுவதற்கான முயற்சிகளை செய்கிறார்களோ, அப்பொழுது நிச்சயம் அவர்கள் வாழ்வு பெறுவார்கள். அப்பொழுது புனித பவுலடியாருடைய மனம் அமைதியும் நிம்மதியும் பெறும். இஸ்ராயல் மக்கள் மீட்படைவதைக் கண்டு அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவர் துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அந்த கலக்கத்தை, அச்சத்தை அவர் அகற்றுவதை பார்க்கிறோம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று அவர் கதறுகிற போது, நம்பிக்கை குன்றியவனே, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டா என்று சொல்லி பேதுருவை திடப்படுத்திய இறைவன் சகோதர சகோதரிகளே, இன்று உங்களையும் என்னையும் திடப்படுத்துகிறார். நாம் கலங்கும் போது, பயப்படுகிற போது, ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லுகிற போது, இந்த பயத்திலும் அச்சத்திலும் இருக்கும்போது, பிரியமானவர்களை, ஆண்டவரை நோக்கி நாம் கூக்குரலிட்டு வேண்ட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். பேதுரு ஆண்டவரை நோக்கி கதறினார், பவுலடிகளார் ஆண்டவரை நோக்கி கதறினார், சீடர்கள் ஆண்டவரை நோக்கி கதறினார்கள், இறைவாக்கினர் எலியா ஆண்டவரை நோக்கி ஓடினார். அப்பொழுது அவருடைய உள்ளத்தில் அமைதி பிறந்தது. மகனே, மகளே, ஆண்டவரை நோக்கி நீயும் மன்றாடினால் உன் உள்ளத்தில் இன்று அமைதி, உன் உள்ளத்தில் இன்றைக்கு நிம்மதி, உன் குடும்பத்தில் இன்றைக்கு சமாதானம். அப்பொழுது உண்மையாகவே நீரே இறைமகன் என்பதை நாமும் நம் வாழ்வும் நம் குடும்பமும் ஏற்றுக்கொள்ளும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் உறுதியாய் நிற்கும். இறைவனிடத்தில் மன அமைதிக்காக, நிம்மதிக்காக செபிப்போமாக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிட பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்ப வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
ஆ ஆ அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வாழ்வில் அமைதியையும் நிம்மதியையும் மன நிறைவையும் தருகிற ஆண்டவரிடத்தில் நம் விண்ணப்பங்களை முழு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் நிறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அனைத்து இறை மக்களும் சோதனைகளின் நடுவிலும் உம்மீது உறுதியான நம்பிக்கை வைத்து உலகில் உமது அன்பின் சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் தங்கள் பொறுப்புகளை நீதியுடனும் ஞானத்துடனும் நிறைவேற்றி போர், வன்முறை மற்றும் அநீதியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தி மக்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள இறைவா, நோய், துன்பம், தனிமை, கவலை மற்றும் பல்வேறு சோதனைகளால் அச்சமடைந்திருப்பவர்கள் அனைவரையும் உமது கரங்களில் தாங்கி, அஞ்சாதீர்கள், நான் தான் என்ற உமது வார்த்தையின் மூலம் அவர்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் இறைவா, இளைஞர்களும் மாணவர்களும் தங்கள் வாழ்க்கை பயணத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை கண்டு அஞ்சாமல் பேதுருவைப் போல உம்மை நோக்கி நம்பிக்கையுடனும் முன்னேறவும், சரியான பாதையில் தேர்ந்தெடுத்து வாழவும் தேவையான ஞானத்தை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். என்னைதான் நீ கேட்கின்றாய், நான் என்னை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுலமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. நம் வாழ்வில் எவ்வளவு புயல் வீசினாலும் துன்ப அலைகள் அடித்தாலும் நாம் ஒவ்வொருவரும் வேதனையில் மூழ்கக்கூடிய நிலை வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நம் கரங்களை உயர்த்தி நாம் மன்றாடி வேண்டி செபித்தோம் என்றால் நம் குரலுக்கு செவி கொடுக்கிற இறைவன் துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லி நம்மோடு உடனிருக்கிறார். அந்த இறைவனை அனுபவிக்கின்ற நற்கருணையின் தருணம்தான் இந்த பலிப்பீடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த காணிக்கையின் தருணம். முழுமையாய் அர்ப்பணம் செய்து ஆண்டவருடைய இறை அருளை ஆசீரை பெற தூய ஆவியினுடைய வல்லமையை இறைஞ்சுவோம். ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கொண்டலும் எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த அருள் தேடல் என்கிற யூடியூப் சேனலின் வழியாக இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கெடுத்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே, இந்த பலிப்பீடத்தின் முன்பாக தூபம் போல எழுப்புகிறேன் அப்பா. அவர்களை ஆசிர்வதியும், அவர்களின் தேவைகளை நிறைவேற்றி ஆண்டவரே, அவர்கள் எதற்காக மன்றாடுகிறார்களோ, வேண்டி ஜெபிக்கிறார்களோ, அந்த ஆசீர்வாதமான கொடைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ள வரமருளும். முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே பத்திரமாய் பாதுகாப்போடு இருக்கவும், நோய்வாய்ப்பட்டவர்கள் நல்ல உடல் நலம் தேறி சுகம் பெற்று வாழவும், ஆண்டவரே இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக தொடர்ந்து உம்மிடத்தில் விண்ணப்பமாய் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆம் ஆண்டவரே, பயணம் செய்கிறவர்கள், வேலை வாய்ப்புக்காக வேண்டுகிறவர்கள், வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட இந்த நேரத்திலே உம் திருப்பாதம் கொண்டு வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசிர்வதித்து நன்மைகளால் நிரப்பி எந்த தீங்கும் ஆபத்தும் விபத்தும் இந்த வாரம் முழுவதும் ஏற்படாமல் உமது பாதுகாப்பின் நிழலில் வைத்து அவர்களை காத்தருளும்படியாக உம்மிடத்தில் சிறப்பாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். 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 இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். 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 உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். வாருங்கள், நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள். திருவிருந்துக்கு வாருங்கள். மன்னோரை நல் மனதோராய் மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். மன்னோரை நல் மனதோராய் மாற்றும் விருந்துக்கு வாருங்கள். விண்ணோரை வாழ்வில் எந்நாளும் ஏற்கும் விருந்துக்கு வாருங்கள். தாழ்நிலை நீக்கி இறை உறவை தர் விருந்துக்கு வாருங்கள். பாழ்நிலை சூழ்ச்சி சாத்தானை வெல்லும் விருந்துக்கு வாருங்கள். விருந்துக்கு வாருங்கள். நம் இறைவன் தரும் விருந்துக்கு வாருங்கள். அன்பை உணர்த்தும் உறவை வளர்க்கும் விருந்துக்கு வாருங்கள். திருவிருந்துக்கு வாருங்கள்.
நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பு அளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியை உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. மன அமைதியோடும் நிம்மதியோடும் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவேன். உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவி கீதம் பாடியே உன் புகழை பாடுவேன். உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவேன். ஆவே ஆவே ஆவே. பாவிகளின் ஆதரவே பாருலகோரொளியே. பாவிகளின் ஆதரவே பாருலகோரொளியே. அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. அன்பின் தாய் நீயே, எம் குரல் கேளம்மா. ஆவே 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 ஆவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.